இது எல்லாமே இப்போ நான் சொன்னது 4 பேட்சை மொத்தமே வந்து மொத்தம் எத்தனை மருந்து நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா உருண்டை புழுக்கான மருந்து 25வது நாளில், அடுத்து 25வது நாளில் தட்டை புழுக்கான மருந்து, அடுத்து 25வது நாளில் என்ன அப்படின்னா கல்லீரல் புழுக்கான மருந்து, அடுத்து 25வது நாளில் கல்லீரல் புழுக்கான மருந்து, அதுக்கடுத்து 25வது நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நுரையீரலுக்கான மருந்து, நுரையீரல் புற்றுநோய்க்கான மருந்து, அதுக்கு அடுத்து ஒரு கேப்பு, ஒரு 50 நாள் கேப் விட்டுட்டு அதுக்கடுத்து 25வது நாளில் வந்து தொழில்நோய்க்காகவும் மற்ற இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன புழுக்கள்லாம் சாகிறதுக்காக, கம்ப்ளீட்டாக சாகிறதுக்காக அந்த மருந்து வந்து 175வது நாளில் நம்ம போடுறோம். ஓகேங்களா? இப்போது இந்த 6 மாதத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எதுவும் மருந்து போட தேவையா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. அதுக்கப்புறம் போடக்கூடிய மருந்துகள் நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எந்தெந்த நோய்க்கு என்னென்ன புழுக்கள் அந்த நீங்கள் பர்டிகுலராக பார்க்குறீங்களோ, என்னென்ன பாதிப்பு உங்களுக்கு அப்போ தென்படுதோ அதுக்கு உண்டான மருந்துகளை இப்போ நம்ம முன்னாடி சொல்லியிருக்கக்கூடிய வகைகளில் இருக்கக்கூடிய பாதிப்பு தான் உங்களுக்கு ஏற்படும். அதில் எந்த பாதிப்பு உங்களுக்கு பர்டிகுலராக கண்ணுக்கு தென்படுதோ அந்த பாதிப்புக்கு உண்டான மருந்து எதுவோ நீங்கள் அதை வந்துட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் வந்து நீங்கள் போட்டுக்கினா போதும். ஓகேங்களா? கம்பல்சரி இந்த 6 மாதம் இந்த ஒரு ரொட்டீனை வந்துட்டு நீங்கள் கம்பல்சரி நீங்கள் போட்டிருக்கணும். ஓகேங்களா? இப்போ இதில் ஒரு சிலவங்களுக்கு மருந்துலாம் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒரு சில மருந்துலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த உருண்டை புழுக்கான சொன்ன மருந்து, இந்த ஃபென்பெண்டாசோல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்பெண்டாசோல், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா